கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி இருதயம் சார்ந்த வேத வசனங்களை நம்ம வேதத்திலேருந்து எடுத்து அதை தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது என்னோடு கூட நீங்கள் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி ஒரு டைரி ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 12 வசனங்கள் இருதயம் சார்ந்ததானது நான் தெரிந்து கொண்டது உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். மூன்றாவது எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். நான்காவது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். 5வது வசனம் பிலிப்பியர் 4:7. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 6வது வசனம் எபேசியர் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்க. 7வது வசனம் ரோமர் 15:13. நம்பிக்கையின் தேவன் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. 8வது வசனம் சங்கீதம் 147:3. அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். 9வது வசனம் 1 சாமுவேல் 16:7. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 10வது வசனம் மத்தேயு 22:37. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. 11வது வசனம் சங்கீதம் 51:10. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். 12வது வசனம் மத்தேயு 6:21. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமென். இப்போ இந்த 12 வசனங்களை நாம் பார்த்தோம். இன்னும் கூட உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாகன்னு ஒரு வசனம் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தேடி கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் கூட இருதயம் சார்ந்ததான வசனங்கள் உங்களுக்கு தெரியுமா இருப்பின் கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 12 வசனங்கள் பைபிளில் இருந்து நம்ம எடுத்து அதை வாசிக்கவும் அது எங்கே இருக்குன்னு தெரிந்து கொள்ளவும் தேவ ஆவியானவர் நமக்கு கிருபை செய்தார். இப்பொழுது கூட நம்ம இருதயத்தை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். நம்மளோட இருதயம் திருக்கும் கேடும் உள்ளது அப்படின்னு பைபிளில் இருக்குது. தேவனிடத்தில் அதை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா பொல்லாத காரியங்கள் இருதயத்தின் நினைவுகளில் இருந்து எழும்புகுது. அடுத்து நம்மளுடைய இருதயம் பாவக்கரைகள்னாலும் பாவ காரியங்கள்னாலும் நிறைந்தது. அதற்குள்ள இயேசுவானவர் பிரவேசிக்க நாம் எப்பொழுதும் அதை பரிசுத்தப்படுத்தி ஒப்பு கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம நார்மலான மனுஷங்க, நம்ம ஒரு தாய் தகப்பன் மூலமாக பிறந்த மனுஷங்க. நம்ம இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் தேவ ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது, இயேசுவின் வெளிச்சம் நம்மளிடத்துல வரும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்படுவது அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் இருதயம் அது பரிசுத்த இரத்தத்தினாலே எனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதா, ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதா இருக்கணும். நம்ம வீட்டுக்கு ஒருத்தங்க வர்றாங்கன்னா நம்ம வீடு எப்படி வச்சுருப்போம், நீட்டாக வச்சுருப்போம். அதே மாதிரி நம்மளுடைய இருதயமும் ஆண்டவர் வருவதற்கு ஏற்றதாக
நம்மளுடைய இருதயத்தில் ஆண்டவர் தங்கி கிரியை பண்ணதற்கு ஏற்றதாக நம்மளுடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். சரி நண்பர்களே, இப்பொழுது கூட நம்ம சேர்ந்து ஜெபிப்போம். கண்களை மூடுங்க. சர்வலமெல்ல ஆண்டவரே, மட்டுமாக எங்களை பாதுகாத்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் நீர் படைத்தது, அதற்காக உமக்கு நன்றி. அப்பா, இவ்வளவு நேரம் இருதயம் சார்ந்ததான 12 வசனங்களை எங்களுக்கு எடுத்து காண்பித்தீரே, உமக்கு நன்றி. என் தகப்பனே, நீர் இருதயத்தை குறித்ததான எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த ஒவ்வொரு வசனங்களின் நிமித்தம் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு நான் ஜெபிக்கிற இந்த வேத வசனங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்திலும் கிரியை பண்ண வேண்டுமாறு நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களிடத்துல காணப்படுகிற கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு தேவனை அறிகிற அறிவினாலும் சத்தியத்தை தெரிந்து கொள்கிற அறிவினாலும் உமது வெளிச்சத்தினாலும் நிரப்ப வேண்டுமாறு கென்று நிற்கிறோம் சுவாமி. நவமான இருதயத்தை எங்களுக்கு தர வல்லவரை நீர் அப்படியான ஒரு கிருபையினால் எங்களை நிரப்பியறலும் ஆண்டவரை. இன்னும் கூட ஆவிக்குரிய ரீதியாக உண்மை அதிகமாய் தேட உம்மோடு உறவாட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. எஸ்ராவை போல வேதத்தில் நாங்கள் இன்னும் ஆழ்ந்து காணப்பட தியானிக்க வாசிக்க உம்மிடத்தில் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு நான் ஜெபிக்கிறேன். மாம்ச பிரகாரமாக கூட ஆண்டவரே, இப்பொழுது என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இருதயத்தை பலப்படுத்துவீராக. இருதயத்தின் யோசனைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்று எழுதியிருக்கிறபடி எங்களுடைய காரியங்களை உமக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் உண்மை முன் செல்ல விட்டு நாங்கள் பின்னாடி வரத்தக்கதான ஒரு ஞானத்தை எங்களுக்கு தந்துடலுங்கப்பா. மாம்ச பிரகாரமாக இருதயத்தில் ஓட்டை, இருதயத்தில் எக்ஸ்ட்ரா சதை வளர்ச்சி, இருதயத்தில் காயங்கள் மற்றும் இருதயத்தில் மனிதர்களால் ஏற்பட்ட வெறுப்புகள், கசப்புகளோடு கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாழ்க்கையில் தோல்வி அடைந்தது நிமித்தம், பிரிவுகளை சந்தித்தது நிமித்தம், துரோகங்களை சந்தித்தது நிமித்தம் மனபாரத்தோடு கஷ்டப்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நான் உமது சமூகத்தில் கெஞ்சுகிறேன் அப்பா. நீர் விடுதலை தருகிற தேவன், நீர் காயம் கட்டுகிற தகப்பன். நீர் அப்படியாகவே காயம் கட்டி அடிக்காயத்தை ஆற்ற வேண்டுமாறு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இருதயத்தில் நோய்களோடு காணப்படுகிற மக்களை கண்டு மனதுருகுகிற கர்த்தர் தாமே உம்முடைய தழும்புகளால் குணப்படுத்த வேண்டுமாறு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இருதயத்தை பலப்படுத்தும், இருதயம் படப்படான்னு அடிக்கிற காரியங்கள்லாம் மாற்றி போடும் தகப்பனை. என்னோடு கூட இப்பொழுது ஒரு நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி கொள்ள வேண்டுமாறு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய கிரியை அதிகமாய் காணப்படவும், சுற்றி இருக்கிற மக்கள் முன்பாக அவர்கள் தலை நிமிர்ந்து வாழவும் கர்த்தரை பொறுப்படுத்து அவர்களை கரம் பிடித்து ஆற்றி தேய்ச்சி வழிநடத்த வேண்டுமாறு நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது கண்களின் தயவு எங்களுக்கு கிடைப்பதாக, இயேசுவானவரின் கிருபை எங்களுக்கு கிடைப்பதாக, ஆவியானவரின் வல்லமை எங்களை ஆட்கொள்வதாக. ஆண்டவரை, உம்மோடு அதிக நேரம் செலவிட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்மை துதிக்கிற துதி எங்கள் வாயில் இருக்க கிருபை செய்யுங்க. உம்மைக்கேற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கட்டளையிடுங்க. உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எங்கள் இருதயத்திலேருந்து எடுத்து பரிசுத்தப்படுத்துங்க. மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் வல்லவர் நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என்னோடு கூட இணைந்திருந்தீங்க, உங்களுக்கு நன்றி. முதலாவது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 30 செகண்ட் பைபிள் தமிழ்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது நிமித்தம் நான் அப்பப்போ வீடியோ போடுறது உங்களுக்கு தெரிய வரும். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமாயின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.